அல்லேலூயா. ஆகவே தந்தையர் தினத்துல வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் வந்துட்டு இந்த நாட்கள்ல தந்தையை குறித்து நம்ம வந்துட்டு நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும். அதனால நம்ம தகப்பனுக்கு பிள்ளைகளா இருக்கிற நாமும் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து பைபிள்ல ஏராளமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இது பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். ஆகவே நீதிமொழிகளின் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் போது, சாமத்துல புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், சாமத்துல 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானமுள்ள ஒரு பிள்ளையை பெறுகிறவ ஒரு தகப்பன் அந்த பிள்ளையினால என்ன செய்வான்? மகிழ்ச்சி அடைவானா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஞானமுள்ள ஒரு பிள்ளையை நம்ம பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாங்க, 8ஆம் கிளாஸ் அவர் படிச்சிருந்தாராம். 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஜெபம் பண்ணுவாராம். 8ஆம் கிளாஸ் ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் அவர் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவர் ஒரு பிரசங்கத்தை கேட்டுருந்தாராம். பிரசங்கத்தை கேட்டுனுக்கும் போது அப்போ அந்த அந்த பாஸ்டர் ஒரு சில சாட்சிகளை சொல்லியிருக்காரு. அப்படியே அந்த சாட்சிகளை சொன்னதை கேட்டு இவர் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு ஜெபம் பண்ணாராம். என்னன்னு ஜெபம் பண்ணாராம்? அந்த பிரசங்கத்தை கேட்டுனா எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். ஆமே. எப்ப ஆசை வந்துச்சு? கல்யாணம் பண்ணுறதுக்கு மனைவியா வர எப்படி இருக்கணுமா? எப்ப ஜெபம் பண்றாரு? 8ஆம் கிளாஸ்லயே ஜெபம் ஆரம்பிச்சாராம். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு குணசாலியான, நல்ல ஒரு புத்தி உள்ள, என் இருதத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மனைவியை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நீ 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கேட்டாராம். ஆமே. அப்படி ஜெபம் பண்ணாராம். 8ஆம் கிளாஸ்லேருந்தே படித்து அவர் டிகிரி எல்லாம் படித்தாராம். அப்படியெல்லாம் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவருக்கு அவங்க ஃபாதர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அவங்க பேரண்ட்ஸ் நல்ல ஒரு வரனை தேடும் போது அதுக்கு ஏற்றபடியே ஒரு நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சாட்சி சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல மனைவிகளை கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணோம்? அந்த மனைவிகள் எப்படி இருக்கணும்? அவங்களுக்குள்ள அந்த குணங்கள் குணசாலியான ஸ்திரீ. அவளுடைய விலை அவள் முத்துக்களை காட்டில அதிகம்னு சொல்லப்படுது நீதிமொழிகள் 31:10. ஆமே. ஆகவே அதே 31ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். ஆகவே கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயா இருக்கணும். ஆமே. அதே போல குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார்கள் சொல்லி நீதிமொழிகள் 12:4 வாசிக்கிறோம். அப்ப அந்த குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அதே நீதிமொழிகள் 14:1 நீங்க வாசித்தீங்கன்னா புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறான்னு சொல்ற. அப்ப அந்த புத்தி உள்ள ஸ்திரீயா, ஞானம் உள்ள ஒரு ஸ்திரீயா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீக்காக நம்ம என்ன பண்ணோம்? வாலிப பிள்ளைகள்லாம் என்ன பண்ணோம்? அப்படியே நீங்க ஜெபம் பண்ணணும். இதே பெண்கள், அப்ப ஆண்கள் அப்படி ஜெபம் பண்றா, பெண்களும் அதே மாதிரி ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நல்ல குணசாலியான, பணத்துக்காக ஆசைப்படுறவல்ல, குணசாலியான ஒரு புருஷனை எனக்கு கிடைக்கணும். அப்ப கடவுளுக்கு பயப்பட ஒரு புருஷன் இருக்கணும். ஒரு புத்தியா நடக்கிற ஒரு புருஷன் வேணும். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற புருஷனா. அப்படி நீங்க என்ன பண்ணணும்? பெண்களும் அப்படி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஞானம் உள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கீழே சொல்றாரு, உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவளும் மகிழ்வாள் என்று சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அதனால பெற்றோர்களா இருக்கிற இன்னைக்கு முதியவர்கள் இங்க இருக்காங்க ஒரு சிலர். ஆனா அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் அப்ப தகப்பனுக்கு நீங்க யாரா இருக்கணும்? ஞானப்புள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாத்திராகமத்தின் அதே 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் அத நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்க என்ன சொல்றாருன்னா, தங்கள் தகப்பனை சபித்தும் சந்ததியாரும் உண்டுன்னு சொல்றாரு. அப்ப தகப்பனை சபித்து தாயையும் கனம் பண்ணாத, ஆசீர்வதிக்காத இருக்கிற சந்ததியாரும் உண்டுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க.
அப்ப வந்துட்டு தகப்பனை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. தாய் தகப்பனை வந்து சபிக்க கூடாது, அவங்கள கனம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அதான் யாத்திராகமத்தின் புத்தகத்துல கூட நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திராகம் நிர்கமகாண்டம் 21ஆம் அதிகாரம், நிர்கமகாண்டம் 21ஆம் அதிகாரத்துல கூட அங்க அழகா அங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 21ஆம் அதிகாரம் 17வது வசனம், தன் தகப்பனையாவது சபிக்கிறவன், அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி மோசே மூலியமா கொடுக்கப்பட்டுச்சு, தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமா அவன் கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்ற சட்டம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்ப தாய் தகப்பனை வந்து என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. ஆமென். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு சபிக்க கூடாது. ரெண்டாவது உபாகம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும், திவ்ய உபதேச கண்டமும் 27ஆம் அதிகாரம், உபாகமும் 27ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இங்க என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கலாம். தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவன், அப்ப வந்து தகப்பனையும் தாயும் ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது, அப்ப வந்து சபிக்கிறது மட்டும் இல்ல, தூஷிக்கவும் கூடாது. அவங்க வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம தூஷிக்கலாம் கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதனால தூஷிக்க கூடாது. அதுதான் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். இந்த நீதிமொழிகள் கூட அப்படியே வச்சுக்கங்க, கொஞ்சம் திறப்பாதீங்க, வச்சுங்க அப்படியே. அதுலயே ஏன்னா நிறைய வசனங்கள் அங்கிருந்தே வருதுங்க. அதனால நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க என்ன சொல்றாருன்னா, தன் தகப்பனையும் தன் தாயும், அப்ப தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறனுடைய தீபம் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுமா, காரிருள் அணைஞ்சு போயிடுமா. ஆமென். அதனால தாய் தகப்பனை தூஷித்தா நம்ம வாழ்க்கைய தீபத்தை கத்தர அமைச்சிட்டு வரான். ஆமென். அதனால வந்து தூஷிக்க கூடாது. நீதிமொழிகள் 15:5 வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகத்துல சாமத்துல 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், அவன் தான் ஒரு விவேகியா இருப்பான்னு சொல்றாரு. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, அலட்சியப்படுத்தக்கூடாது. தகப்பனை என்ன செய்யக்கூடாது, அவன் சொல்ற வார்த்தைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப சபிக்க கூடாது, தூசிக்க கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆகவே 17ஆம் அதிகாரத்துல, அதே நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம், அங்க நீங்க வாசித்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கலாம். மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். அப்ப மதியனுடைய மனது, அப்ப வந்துட்டு தகப்பனுக்கு என்ன இல்லையா, மகிழ்ச்சி இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அவங்கள சஞ்சலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப மூட புத்திரன் என்று சொல்றாரு. மதியனம் அப்ப எங்க இருக்குது, நம்ம இருதயத்துல ஒட்டி இருக்குது. அந்த மதியனத்தை தன் பிறப்பினால அவனை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அப்ப சஞ்சலப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எரேமியா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எரேமியாவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம், எரேமியா 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எரேமியா 16ஆம் அதிகாரம் 17வது வசனம், நோக்கமா இருக்கிறது. அப்ப என்ன சொல்ற, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமா இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக என்ன வரல, மறைவாகவும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அப்ப அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த துக்கப்படுத்துறதுக்கு காரியங்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க சொல்லும் போது நீதிமொழிகள் அழகா சொல்றாரு. 19ஆம் அதிகாரத்தை எடுக்கல, அந்த காரியத்துக்கு அங்க அழகா சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம், மூடனாகிய மகன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா, மூடனாகிய தன் மகன் வந்து தகப்பனுக்கு எப்படி இருக்கானா, துக்கத்தவே வர வைக்கிறவனா இருக்கிறான்றார். ஆமென் சொல்லுங்க. அவமானம் அப்ப வந்து துக்கப்படுத்தக்கூடாது. ஆனா துக்கப்படுத்துகிற மகனாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால சொல்றாரு, அப்ப மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு என்ன செய்யறானா, அவன் துக்கத்தையே கொண்டு வருகிறான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்குன்ற. அப்பனா வந்து அந்த சில மனைவிகள் வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்படி வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மழை பேஞ்சா கூட, மழை வந்து ஜன்ன மழை பெய்யும். ஆனா மழை பேஞ்சு நின்று போய் பிற கூட அந்த சில அந்த அந்த மழை தண்ணி வந்து என்ன பண்ண நின்று பொட்டு பொட்டு பொட்டுன்னு ஒளிவினே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அப்படி என்ன பண்ணக்கூடாது,
மனைவினுடைய சண்டைகள் ஓயாத ஒழுக்குன்றார். அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே சண்டைக்காரியா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால வந்து அப்ப நம்ம துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றார். நீதிமொழிகள் 28:7 நீங்க வாசித்தீங்கன்னா, 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியனுக்கு தோழனா இருக்கிறவனோ, அப்ப சாப்பாட்டு ராமனுக்கு துணையா போறவன் வந்து என்ன பண்ணுவானா, தகப்பனை வந்து அவமானப்படுத்துவானா. ஆமென். அல்லேலூயா. தகப்பனை அவமானப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, சஞ்சலப்படுத்தக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, தூசிக்க கூடாது, சபிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதே 19ஆம் அதிகாரம் நீதிமொழிகள், அதே 19ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வசனம் சொல்லுது. 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியம். அப்ப அவமானத்தையும் துக்கத்தை, அப்ப வந்துட்டு லட்சியம் அவமானத்தையும் அப்ப வந்து கொண்டு வருகிற மகனாக என்ன பண்ணுவனா, தகப்பனை கொள்ளையடித்து தாயை துரத்தி விடுகிறவன் என்று சொல்றார். நீங்க நிறைய டிவி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ்ல வந்து நிறைய காரியங்கள் நடக்குது. இப்போ வந்து இருக்கிற தகப்பன் வந்துட்டு மறிச்சிட்டாருன்னா அவங்களுடைய தாய் தான் இருக்கிறாங்க. அந்த தாய் இருக்கும்போது வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணாங்க, வெளிநாட்டில் அப்படி போகிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, செய்கிறாங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறான், இங்கே வீட்டுக்கு வந்து தன் தாயெல்லாம் பார்த்துட்டு, கடந்த நாட்களில் கூட நான் நியூஸில் பார்த்தேன், அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தான் நான் வீட்டுக்கு, தாயை பார்த்துட்டு எல்லாம் ஒரு 10 நாள் அப்படியே வந்து இருந்தானா. இருந்துட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணிட்டானா, அவங்களுடைய அப்பானுடைய சொத்து எல்லாத்தையும் மொத்தத்தையும் வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் அம்மா கிட்ட ஏதோ ஒரு கையெழுத்து வாங்கிக்கிறான். என்னை வந்துட்டு இது மாதிரி ஒரு கையெழுத்து போட்டால் தான் வந்து நான் இப்போ போக முடியும் அப்படின்லாம் சொல்லிக்கிறான். ஏதோ சொன்ன உடனே அவங்களும் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க போட்டுக்கிறாங்க. போட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு எல்லாத்தையும் விற்று போட்டு கடைசியாக வா ஃப்ளைட்டுக்கு போகணும், சென்னை வரைக்கும் போகலாம், மீனம்பாக்கம் வரைக்கும் கூப்பிட்டு போய் அங்கே ஏர்போர்ட் நிலத்தில் இங்கேயே கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா ஃப்ளைட் ஏறி போயிட்டாரு. கடைசியா என் மகன் போனவனே காணும், என்ன இங்கே இருக்கீங்க என்னன்னு விசாரிச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரெலாம் விசாரிச்சா, என் மகன் வந்து இந்த மாதிரி வந்தா அப்படின்னு நான் உள்ளே போய் டிக்கெட் வாங்கி வரணும் போனேன் அப்படின்னு வரவே இல்லை அப்படின்னு பார்த்தா, உன் மகன் பேர் என்ன ஏதுன்னெல்லாம் விசாரிச்சு பார்த்தா, கடைசியா உன் மகன் பேர் இந்த பேர் உள்ளவன் போன ஃப்ளைட்டில் போயிட்டான், ஏறி போயிட்டான், உன்னை எங்கே கூப்பிட்டு போகிறது, நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி இருக்குது பார். ஆமாம், அந்த தாயுடைய உள்ளங்கள்லாம் எவ்வளோ வேதனை போகிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி அப்போ அவமானப்படுத்தி அப்போ தாயை வந்து தகப்பனை வந்து என்ன செய்கிறாங்க, கொள்ளையெடுத்து தாயை துரத்தி விடுகிறாங்க. இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். அதனால அவங்க லட்சியம் அவமானத்தை உண்டாக்குற பிள்ளைகள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம பெற்றோர்களுக்கு அப்படி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும். யாத்ராகமத்தில் ஒரு வசனம் சொல்லுது. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது, யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, தன் தகப்பனையாவது அடிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் சொல்ற. அப்ப தகப்பனையாவது தாயாவது அடிக்கிறவன் அடிக்கக்கூடாது. ஆமே. அப்ப அடிக்கிறவனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தீமோத்தேயு கூட பவுல் வந்து எழுதும் போது என்ன சொல்ற, 1 தீமோத்தேயு 1:9 கூட அப்படியே என்ன பண்றாரு, தீமோத்தேயுக்கு வந்துட்டு பவுல் அட்வைஸ் கொடுக்குறாரு. 1 தீமோத்தேயு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கல, நீதிமானுக்கு விதிக்கப்படல. அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அக்கிரமக்காரருக்கு, அடங்காதவர்களுக்கு, பக்தி இல்லாதவர்களுக்கு, பாவிகளுக்கு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும். ஆமே. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண சட்டமே யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நீதிமான்களுக்கு இல்லை. ஆனா இது கீழ்ப்படியாத போறவங்களுக்கு தான். அதனால தான் சொல்ற, அக்கிரமக்காரர், அடங்காதவர், பக்தி இல்லாதவங்க, பாவிகளுக்கு, அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைப்பாதகருக்கும், வேசிக்கலருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரரும், மனுஷரை திருடுகிறக்கும், பொய்யருக்கும், பொய்யான இடுகிறவர்களுக்கும், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடியா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கு உரியும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் கொடுக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க.
அப்ப தகப்பனை தாயை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அடிக்க கூடாது என்று சொல்றாரு. ஆமென். அதனால வந்து மத்தேயு புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்றேன்னா 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா. அப்ப தகப்பனையாவது தாயாவது கனம் பண்ணணும். அதுதான் அப்பதான் நம்ம ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கோம். நம்ம பூமியில அநேக வாழ்நாட்கள் நீடித்திருக்கிறது மாத்திரமல்ல, அநேக நன்மைகளை அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கும். ஆமென். அதனால இங்க சொல்றாரு, தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப நிந்திக்க கூடாது. அப்ப பெற்றோர்களை தகப்பன்மாரை அப்ப வந்து என்ன செய்யணும், அவங்க நிந்திக்க கூடாது, அடிக்க கூடாது, கொள்ளையிடக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, சஞ்சலப்படுத்தக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, ஆகவே தூஷிக்க கூடாது, சபிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தகப்பன்மாரை எப்படி கனம் பண்ணும் போது நம் வாழ்நாள்கள் நீடித்திருக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மளை அநேக நன்மைகளை இந்த பூமியில கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்ல வந்து பாருங்க, ஒரு திருமண நாள், ஒரு முக்கியமான நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெற்றோர்களுடைய காலில் ஏன் விழுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மனதார அவங்கள வாழ்த்தணும். அவங்க மனதார வாழ்த்தி அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஆமென். பல ஆண்டு காலம் வாழ்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குன்றதுக்கு தான் அந்த பெற்றோர் கால்களில் போய் விழுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால பெற்றோர்கள் எப்பயுமே நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. அவங்கள நம்ம செய்ய வேண்டிய கனத்தை அவங்களுக்கு செய்யணும். ஆமென். அப்பதான் நம்ம வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா நாம் இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அப்ப வந்து சொன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நான் வாசிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் வந்துட்டு கேட்கணும். 1 ராஜாக்கள் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அந்த 37 38வது வசனத்துல எலியா ஜெபிக்கிறார். என்னன்னு ஜெபிக்கிறார்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தையும் 38வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று. அப்ப எலியா வந்து அந்த கர்மேல் பர்வதத்துல வந்து என்ன பண்றாரு, அங்க பாகால் தீர்க்கதரிசிகள், அந்த தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், ஆகவே இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய ஆகாப் மற்றும் அந்த ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக அங்க பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல வந்து என்ன பண்றாங்க, அக்கினி இறக்கும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி என்ன பண்றாரு, அப்போ வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவங்க காளைகளை என்ன பண்றாங்க, வெட்டி அதை வந்துட்டு என்ன பண்ணாங்க, விறகுகள்லாம் வச்சு அடுக்கி அது மேல வந்து என்ன பண்ணணும், அக்கினி இறங்கணும். ஆகவே நெருப்பு போடாம அக்கினி இறங்கணும், அப்படிதான் அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஆகாப்ப ரொம்ப நல்ல வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் மற்ற மக்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பாடி ஆடி துதிச்சு என்ன பண்றாங்க, காலை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அவங்க துதிக்கிறாங்க அந்த தேவர்களை. ஒரு உத்தரவும் மறு உத்தரவும் கிடையாது. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப எலியா சொல்றாரு, உங்கள் தேவன் வந்து தூங்கி நிற்பாரு, உங்களை தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நல்லா சத்தமா கூப்பிடுங்க. இல்ல தூங்கினாலும் தூங்குவாரு, அல்லது பிரயாணத்துல இருந்தாலும் இருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா கத்தி கூப்பிடுங்க அப்படின்றாரு. அவங்க கத்தி கத்தி கூப்பிடுறாங்க, உடம்பெல்லாம் கீறி ரத்தத்தெல்லாம் வர வச்சு காயத்தை தன் சரீரத்தெல்லாம் காயப்படுத்தி கூப்பிடுறாங்க. ஒரு உத்தரவு கிடையாது. ஆமென். எலியா அதுக்கு பிறகு அந்த பலிபீடத்தை சப்பினிட்டு அதுக்கு பிறகு எலியா வந்து என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்து மேல விறகு கட்டைகளை அடுக்கி அந்த விறகு கட்டைக்கு மேல ஒரு காளையை வெட்டி துண்டமா வெட்டி அது மேல கறிகள் எல்லாம் வச்சு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா 3 குடங்கள் தண்ணியை கொண்டு வந்து என்ன பண்றாரு, அப்போ வந்து என்ன பண்றாரு, ஊத்த வைக்கிறாரு. அப்ப ஊத்தும் போது 4 குடங்கள், ஆகவே 4 குடத்தை 3 முறை வந்து என்ன பண்றாரு, ஊத்துறாரு. 12 குடம் தண்ணியை ஊத்தி அந்த விறகும் நனைஞ்சு போச்சு, கறியும் நனைஞ்சு போச்சு. ஒரு காவாய் வந்து உண்டாக்கின்றார். அந்த காவாயில எல்லாம் தண்ணி நிக்குது. இப்ப எலியா ஜெபம் பண்றாரு. அப்ப வந்து கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் இந்த ஜனங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இப்பொழுது என்னை கேட்டறலும் என்று சொல்லி என்ன பண்றார், எலியா ஜெபிக்கிறார். ஜெபித்த மாத்திரத்துல அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த அடுத்த வசனம் படிங்க.
கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து போட்டது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அக்கினி என்ன பண்ணுச்சு, இறங்குச்சு. அப்ப இப்ப நம்ம சில நேரத்துல ஜெபிக்கிறோம், ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படுற வரைக்கும் நம்ம விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. எலியா ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? என்னை கேட்டறலும், என் இருதத்தை மறுபடியும் அந்த ஜனங்களுடைய இருதத்தை திருப்பியறலும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கணும். அப்படி விடாப்படியா என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அன்னைக்கு இப்ப அன்னைக்கு யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஆகிய ஏசா 400 பேரோட கூட அவனுக்கு வெகுமதி கொடுத்து அனுப்புறான். ஆனா வெகுமதி கொடுத்தாலும் 400 பேரோட கூட நான் வரேன்னு போய் சொல்லவனுக்கு யாக்கோபுக்குன்னு சொன்ன உடனே யாக்கோபு பயந்து போய் ராம் முழுவதும் போராடி என்ன கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவோமா, தூங்குறவங்களா ஒரு அலையிலேயே சொல்லுவோமா. அப்ப ராம் முழுவதும் போராடி என்ன பண்றாரு, யாக்கோபு ஜெபிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா ஜெபம் பண்ணாரு. அப்படி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணலன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இந்த யாக்கோபு என்ன பண்றான், தந்திரமா பெற்றுன்னு போயிட்டான். அதனால அந்த பகை 20 வருஷம் ஆனாலும் கூட அந்த பகை அவனுக்குள்ள என்ன பண்ணுது, ஏசானுடைய இருதயத்துல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பகையை தீர்த்துறதுக்கு அவன் வந்துனுக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான், நைட்டு முழுசும் உக்காந்து போராடி தன்னுடைய சகோதரங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும், அதுக்கு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபம் பண்றான். ஆமே. அந்த ஜெபம் கேட்கப்படலைன்னா யாக்கோபு அன்னைக்கு இல்லை. மறுநாள் யாக்கோபு பார்த்துருக்க முடியுமா? யாக்கோபுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்படி விடாப்படியா ஜெபம். இந்த இடத்துல பாருங்க, எலியா ஜெபம் பண்றார், அக்கினி இறக்கும் தெய்வமே தெய்வன் சொல்றாரு. இப்ப அக்கினி இந்த இடத்துல இப்ப அவங்க பண்ணாங்க, அக்கினி இறக்கத்துக்கு பார்த்தாங்க, ஆனா அக்கினி இறங்கல. ஆனா இப்ப எலியா அக்கினியை இறக்கல அப்படின்னா எலியா கிடையாது. ஆமே. எலியாவை விட்டுருப்பாங்களா? பாகால் தீர்க்கதரிசிய கொன்று போட்டிருப்பாங்க. ஆகவே எலியாவை நம்ம பார்த்திருக்க முடியாது. பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல அங்க பேதுரு சிறைசாலையில கொண்டு போய் போட்டாங்க. ஆண்டுடைய நாமத்தை சொன்னதுனால சிறையில கொண்டு போய் போட்டாங்க. அதுக்கு சபையார் என்ன செய்யறாங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணிக்கிறாங்க. பேதுருவை சிறையில போட்டிருக்காங்க. நாளைக்கு விடிஞ்சா அவனை தலை வெட்டப்பட போகுது, பேதுருடைய தலை. இப்ப சிறையில போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கு உரிய ஆயத்தங்கள் எல்லாம் நடந்துக்குது. ஆனா அந்த நைட்டு என்ன நடக்குதுன்னா, அப்ப சபையார் என்ன பண்றாங்க, பேதுருக்காக அதிகமா என்ன பண்றாங்க, பேதுருக்காக அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணிட்டாரு, போய் சிறைக்கு அனுப்பிட்டாரு ஆண்டவர். போயிட்டு தூதர்கள் போய் என்ன பண்றாரு, அவரை போய் கதவை தட்டி அவரை என்ன பண்ண எழுப்பி, இவர் படுத்துட்டு இருக்கிறாரு, நல்லா தூங்கினுக்கிறாரு. ஆனா இப்ப நான் இவரை தட்டி எழுப்பி, அப்ப உன் வஸ்திரத்தெல்லாம் போட்டுக்க, அறைய கட்டுக்க, உன் பாதரட்சியா போட்டுக்க, எழுந்துரு அப்படின்றாரு. இவர் பேதுரு ஏதோ ஒரு கனவு தான் கண்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவரு நினைச்சுக்கிறாரு. ஆனா எழுந்து என் பின்னாடி வான்னு சொன்ன உடனே அவர் போன உடனே கதவு தானா திறக்குது. இவங்க 2 பேரும் தூரமா என்ன பண்ணாங்க, போயிட்டு இருக்காங்களாம். ஆனா பேதுரு என்ன பண்றாரு, அதுக்கு பிறகு கொஞ்ச தூரம் போன உடனே தூதன் காணாது போயிட்டாரு. இப்ப கடைசி அப்பதான் பாக்குறாரு. அப்பதான் இவருக்கே நல்ல நினைவு வருது. அப்ப நம்மளை ஆண்டவர் காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பதான் தெரியுது. கடைசியா இவர் பாருங்க, எங்க ஜெபம் பண்றாங்களோ அதே வீட்டுக்கே கரெக்டா பேதுரு போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுரு அதே வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. அங்க போய் கதவை தட்டுறாரு. என்ன தட்டுறாரு பாரு, தட்டின உடனே பேதுரு தட்டின உடனே அங்க ஒரு பெண் வரா. அந்த பெண் என்ன பண்றா, ரோதை என்ற ஒரு பெண் என்ன பண்றா, விட்டு கேட்கறா. பேதுருடைய சத்தம் கேட்குது. பேதுரு கதவை தட்டிங்காரு அப்படின்னு சொல்றாங்க. நீ பிதற்ற, அவர் சிறையில இருக்கிறாரு, எப்படி கதவை தட்டி இருப்பாரு? ஆமே. அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கே ஒரு சிலருக்கு தெரியல. சிலர் குட்டியோ நோக்கமா கூட ஜெபம் பண்றது. ஆமென் சொல்லுங்க. இங்க பேதுரு சிறையில இருக்கிறதுக்காக இங்க ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் எப்படியாவது பேதுருவை காப்பாற்றணும் தான் இவங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா இவங்க ஜெபத்துக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு. அப்படிதான் தெரியுது அந்த வசனத்தை பார்த்தா. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா அவரு சிறையில இருக்கிறாரு, எப்படி கதவை தட்டுவாரு? அதெல்லாம் சும்மா சொல்றேன் நீ அப்படின்றாரு. பேதுரு மறுபடியும் தட்டினே இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நான்
பேதுரு வந்துட்டு உள்ள போய் கதவை திறந்த பிறகு உள்ள போன பிறகு கடவுள் அவருக்கு செஞ்ச அந்த காரியத்தை எல்லாத்தையும் விவரிச்சு சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. இல்ல அது பேதுருவை அன்றைக்கு இரவுல இவங்க ஜெபம் பண்ணல, அந்த ஜெபத்தை கேட்டு தூதன் வரலன்னா பேதுரு காலையில வந்து தலை வெட்டப்பட்டிருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம வந்து ஜெபிக்கிறத விடாபடியா கேட்கணும். ஆண்டவரே என்னை கேட்டறலங்கப்பா, என்னை கேட்டறலும், என் ஜனங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று கேட்டறலும் சொல்லி எலியா அப்படி ஜெபித்ததுனால ஆண்டவர் உடனே அக்கினியை இறக்கி வந்து ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நாம் காத்திருக்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால வந்து போச்சுன்னா ஜெபம் கட்டாயம் வந்து என்ன பண்ணும், பதில் கிடைச்சே ஆகணும், அந்த ஜெபம் கேட்கப்பட்டே ஆகணும் அப்படின்ற அந்த தீவிரத்தோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எலியா இருந்தார், கேரித்த ஆற்றங்கள்ல தான் இருந்தாரு. தண்ணி வத்துற வரைக்கும் 3 வருஷம் அங்கதான் இருந்தார். ஆனா தண்ணி வத்துற அந்த கடைசி நேரத்துல வந்து கடைசியா கேரித்த ஆற்றங்கள்ல இருக்கிற வரைக்கும் இருக்கிறார் பஞ்ச காலத்துல. ஆனா தண்ணி வத்தன உடனே பாருங்க, எலியாவை சாரிபாத் ஊருக்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளை, நீ போ அங்க போஷிக்கிறதுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன்னு ஆண்டு சொல்றாரு. ஆனா அங்க சூழ்நிலை சாரிபாத்தினுடைய விதவையினுடைய நிலைமை வந்து மோசமா இருக்குது. ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இல்லாம வேற ஒண்ணும் இல்லை, அது சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாம், அந்த நிலைமை இருக்கிறாங்க. ஆனா எலியாவை கர்த்தர் அனுப்புறாரு. ஆமென்னு சொல்லுங்க. எலியா போகல அப்படின்னா அவன் விசுவாசத்தின்படி அந்த மாவை கொஞ்சம் சுட்டு தின்னுட்டு அவளும் சாரிபாத்து விதவையும் அவனுடைய மகனும் செத்து போயிருப்பாங்க, ரூத்தமா செத்து போயிருப்பாங்க. அதனால வந்து நம்முடைய ஜெபம் வந்து என்ன பண்ணும், கேட்கப்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் வந்துட்டு நம்ம வந்து அப்படி விடாப்படியா நம்ம சில காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நம்முடைய ஜெபங்கள் மாறுதலா கர்த்தர் என்ன பண்ணுவார், முடிய பண்ணுவார். எஸ்தர் ஜெபம் பண்ணா யூதர் எல்லாரையும் பாடாம் மாதம் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் தேதி 27ஆம் தேதியில வந்து என்ன பண்ணும், யூதர்கள் எல்லாம் ஒரே நாள்ல கொல்லப்படணும் சட்டம். ஆனா என்ன நடந்தது, அதுக்காக விசேஷமாக வந்துட்டு என்ன பண்ணாங்க, அதுக்காக உபவாசம் போட்டு எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் ஜெபம் பண்ணாங்க. அதே போல மோர்தெகாயும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் வந்து பாருங்க அவருடைய காரியங்களை மாறுதலா மாற்றி அதே நாள்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக்குற நாளா மாத்திட்டாரு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அப்படி நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம ஜெபிக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபிக்கிறதுக்கு சில நேரத்துல நம்ம ஜெபத்துல வந்து என்ன பண்றோம், சோர்ந்து போயிடுறோங்க. அப்ப அந்த ஆத்மாவில சரீரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில நேரத்துல சோர்வுகள் வந்தாலும் கூட அது வந்து களைப்பினால வேலை செய்யறதுனால சோர்வு வந்தாலும் ஆத்மாவோட சோர்வு வந்தா ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் படிக்கின்ற எண்ணம் வராது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆத்மாவில பலன் தர ஆண்டவர் கிடைக்கணும்னா நாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்லா வந்து என்ன பண்ண மணிக்கணக்கா போராடி நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போதுதான் அந்த ஆத்மாவில ஒரு உன்னத பலனை கர்த்தர் தர முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அந்த பலன் வந்த உடனே நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் நம்முடைய வியாதிகள் எல்லாம் பறந்து ஓடி போயிடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா வந்து அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இஸ்ரவேலரே சொன்னார். இஸ்ரவேலரே நான் சொல்ற வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவை கொண்டு நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணாரு, அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஆண்டு சொன்னார். நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வியாதி அப்போ சொல்லுவோம் அந்த லோகா புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்தையும் மத்திய 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தையும் அசுத்தாவிகளை துரத்தவும் ஆகவே வந்து பிசாசின் வல்லமைகளை அகப்பட்டவங்களை விடுதலையாக்குறதுக்காக நீங்க வந்து என்ன பண்றாரு, அந்த அதிகாரத்தை அபிஷேகத்தை கர்த்தர் தராரு. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப வந்து இப்ப நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு என்ன செய்யறாரு, வெளிப்படுத்தினார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப சீசர்கள் மூலமா கர்த்தர் என்ன பண்றாரு, தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமையை
வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதனால அந்த வல்லமையை நாமளும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப சரீரம் பலவீனமானது தான், மாம்சமும் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா, ஆனா மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. நீங்க ஏன் அப்ப போய் வந்து ஆண்டவர் பாக்குறாரு, ஆனாலும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாத்தீங்கன்னா என்னை காட்டி கொடுக்குறவங்க வந்து விட்டான், எழுந்துருங்க போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அழைத்து கொண்டு போறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப அவங்களுடைய சரீரம் பலவீனமா இருக்குது. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா, அப்ப ஆத்மாவில அவங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய பலன் இல்லாதனால அவங்களால சோர்வா இருக்கிறாங்க. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோடு எழுந்த பிறகு அந்த ஆவிக்குரிய பலன் பரிசுத்தாவினுடைய வல்லமை அவங்க பெற்ற பிறகு அந்த பலவீனத்தை ஒரு நாளும் ஒரு பொருட்டா என்னவே இல்லை, தைரியமா எழுந்து பிரசங்கம் பண்ணினார் பேதுரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதற்கு பலன் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், அங்க 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால்தான் அவர் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு பலன் உண்டு அப்படின்னு பவுல் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மை பலப்படுத்தும் போது எல்லாவற்றையும் செய்வதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தேவன் நம்மை பலப்படுத்த, எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறதுக்கு அவருடைய பலன் நமக்கு தேவை. அவருடைய சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு காத்திருக்கோமோ அந்த அளவுக்கு பலன் மேல பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அத சொல்ற 2 கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பேதுரு பவுல் என்ன பண்ணாரு, அவருடைய பலவீனத்துக்காக ஆண்டவரிடத்துல முறையிடுறாரு. ஆனா அவர் முறையிடும் போது ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு பாருங்க, வார்த்தை கொடுக்குறாரு, வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. பலவீன நேரத்திலும் கூட மிகவும் சந்தோஷமா நான் மேன்மை பாராட்டுவேன் கேட்கிறேன். ஆமென். சில நேரத்துல பலவீனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கடவுளை கொடுத்து மேன்மை பாராட்ட குறை சொல்லிட்டு கூடாது. ஆனா அதன் மத்தியிலும் கர்த்தரை மேன்மை பாராட்டணும். அந்த நேரத்துல தான் கர்த்தர் பாக்குறாரு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு. அப்ப கீழே சொல்றாரு பாருங்க, அந்த 11வது வசனத்துல மேன்மை பாராட்டி புத்திரனாயினே நீங்களே எனக்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவு குறைந்தவனாய் இருந்தாலும் 10வது வசனத்தை படிங்க. 10வது வசனத்தை, அப்படி நான் பலவீனமா இருக்கும்போது பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் நிமித்தம் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலவீனமா இருக்கும் போதும் பலமுள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றார். அது எதனால? கர்த்தருடைய பலன் அவருக்கு கொடுக்கறதுனால பவுல் அப்படி சொல்றார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் வந்தாலும் கூட
நான் அதுலயே நான் பிரியப்படுறேன் ஆண்டவர் கொடுக்கறதுக்காக அப்படின்ற ஆமென் சொல்லுங்க. அதற்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து போடக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதுதான் பலத்தின் மேல பலனை பெற்று ஆண்டவருடைய மகிமையில நம்ம பிரவேசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எதற்கு நமக்கு பலன் தேவை அப்படின்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலாவது வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 27:1 நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 27வது சங்கீதம் 1வது வசனத்துல அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். அல்லேலூயா. அப்ப எதுக்கு அந்த பலன் அப்படின்னு சொன்னா, எதுக்கு அந்த பலன் தேவைன்னா, அப்ப யாருக்கு நான் பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த பயத்தை நீக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி வருகிற அந்த பயம், அந்த பயத்தை கொண்டு வருவதா சாத்தான். அதனால பயப்படுகிறவன் பூர்ண அன்பிலே பூர்ணப்பட்டவன் இல்லை என்று சொல்லி 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம். அதனால வந்து போய் சொன்னா, அப்ப வந்து நமக்கு பயத்தை நீக்குவது எது அப்படின்னா அந்த பலன். ஆமென், அல்லேலூயா. பலன் வேணும். அதுக்கு முன்னாடி பயந்து கிடந்தாங்க சீசர்கள் எல்லாம். ஆனா அந்த பலனை காத்திருந்த பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரனுக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் பெறுகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் எங்க பங்கு அப்படின்னா 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் பெறுகிற கடல்ல பங்கு. அதனால அந்த பயப்படுறவங்களுக்கு கூட அங்கதான் பங்குன்ற. அதனால நம்ம பயத்தை கொண்டு வரணும் சாத்தான். அது தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது பயம் நீங்க தேவனுடைய பலன் நமக்கு வேணும். நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நம்முடைய பலன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எதுக்கு பலன் தேவைன்னா, ஏசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டெடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடினாலும் இடைப்படைய மாட்டாங்க. அதனால கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புதுபல நடந்து கழுகுகளை போல என்ன பண்ணுவாங்க, சட்டை எடுத்து எழும்புவார்களாம். ஆமென் சொல்லுங்க. கழுகு வந்து பாருங்க கீழே வந்துட்டு போனாலே எவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ணுறது போயிடுது. அப்போ அது போல கர்த்தர் அந்த கழுகுகளை போல பறந்து போகக்கூடிய அந்த பலனை கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தருகிறாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஓட்டத்தில், நம்முடைய வாழ்க்கை என்ன படகுல ஏசு இருக்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணம் வந்து கொஞ்ச கால பயணம் கிடையாது, அது நீண்ட கால பயணம். ஆனால் இந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்காக ஓடணும் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய பலனோட கூட பெற்றுக்கொண்டு ஓடணும்னா அப்போ அந்த ஓட்டம் ஓட நமக்கு என்ன வேண்டும், தேவனுடைய பலன் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்தில் அதுதான் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அங்கே 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அங்கே சொல்றாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுட்டி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு இருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்குன்னு ஒருத்தர் ட்ராக் வச்சிருக்கார், நமக்குன்னு நியமிச்சிருக்க அந்த ஓட்டத்தில் என்ன செய்யணும், பொறுமையோட ஓடி என்ன பண்ணணும், ஜெயம் விடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்கிறதுக்கெல்லாம் கோடு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் இந்த கோட்டில் இருக்கிறவன் அந்த கோட்டுக்கு ஓடி ஓடி அப்படியெல்லாம் போக முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோட்டுக்குள்ளேயே தான் ஓடி என்ன பண்ணணும், அவன் சுற்றி வரணும்.
ஆனால் வந்து அவன் தவறாக ஓடிட்டு வந்துட்டு என்ன பண்ண முடியாது, அவனுக்கு பரிசுன்னா கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அது போல தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நமக்குன்னு ஒரு நியமிச்சிருக்கிற அது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம நிற்கிறோம். எல்லாரும் ஓடி பரிசு பெறுவானா, ஒருத்தனே பரிசு பெறுவானே அறியார்கள் என்று சொல்றார். அதான் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். பந்தய சாலத்தில் 25வது வசனம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எச்சடக்கமாக இருப்பார்கள். அது மேலே உள்ள வசனம் பாருங்க, 24வது வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பந்தயசாலை ஓடுறவங்க எல்லாம் ஓடுவாங்க, ஆனா ஒருத்தன் தான் பரிசை பெறுவான். அந்த ஒருத்தன் நான் ஓடி எப்படியாவது எனக்கு அந்த பரிசை பெறணும் அப்படின்னு நமக்கு ஒரு நிச்சயத்தோடு நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஓடுறவங்க எல்லாரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க, எச்சி அடக்கமாக இருப்பாங்க, கண்ட்ரோலாக இருப்பாங்க. எப்படின்லாம் இருந்துட்டு அங்கெல்லாம் போக முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க அழிவுள்ள கிரீடத்தை, இந்த உலகத்தில் அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவங்க அப்படி ஓடுறாங்க, ஆனால் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி நம்ம செய்கிறோம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழிவில்லாத கிரீடம் நம்ம அழகாக ஓடி ஜெயம் எடுக்கும் போது ஆண்டவர் அழிவில்லாத அந்த கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் என்ன பண்ணோம், ஓடி நம்ம ஜெயம் எடுக்கணும். அதுக்கு ஆவிக்குரிய உன்னத பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த லட்சியம் எதுக்கு, அதுக்கு எத்தனை முறை போய் பண்ணுகிறேன், என்ன பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் முடி போகுது, உக்காரு. 10 முறை போகிற, 10 முறை அப்பயே போட்டு வர்றது. ஏன் அவரையும் சர்ச்சுக்கு வர சொல்கிறது? வராரு, எங்கே வராரு, நீங்களாம் திறந்த மாட்டீங்க எவ்வளோ வந்து ஆண்டவர் அனுமதிச்சாலும். அதனால் வந்து இப்போ நமக்கு நியமத்தில் இருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணும், ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். பவுல் வந்து இப்போ என்ன, சிறைசாலை அவரை வந்து தலை வெட்டப்பட போகிறது, இந்த தேகத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வாசிக்கும் போது அப்போ இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிற நேரம் வந்துருச்சு. ஆனாலும் கூட அவர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்ல போராட்டத்தை தேவனுக்காக ஓடி முடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதோட என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஆனாலும் முடிக்க போது என் ஓட்டம் முடிய போகுது, ஆனாலும் என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டாங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தை பற்றக்கூடாது கடவுள் மேலே. முடிவு பிறந்த நிர்ணயிக்கப்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென், அல்லேலூயா. அவர் சொன்னார் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசனமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அது கடைசி நாளில் தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த நீதியின் கிரீடம் வரணும். நல்ல சரியாக நயமச்சர ஓட்டுறதுல ஓடி ஜெயம் எடுக்கிறவங்க தான் அந்த நீதியின் கிரீடம். பைபிளில் நிறைய கிரீடங்களை குறித்து சொல்கிறார். அழிவுள்ள கிரீடம், அழிவில்லாத கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், ஆகவே ஜீவ கிரீடம், இப்படியெல்லாம் சொல்லப்படுது. அதான் வெளிப்படுத்தல் 2:10 கூட வாசிக்கிறோம். படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, 10 நாள் உபத்திரவப்படும், மரணம் வரைந்து உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் வாக்கு பண்றார். அல்லேலூயா. அதான் யாக்கோபு 1:12 கூட வாசிக்கிறோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சோதனையை நம்ம சகிக்கணும், அப்பதான் அது ஆண்டவர் அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு வாக்கு பண்றார். அப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கிரீடங்கள். பவுல் சொல்றாருங்க, நீதியின் கிரீடம், ஓட்டத்தை சரியா ஓடி நான் முடிச்சிருக்கிறேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசனமாகுதல யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கும் அதை கர்த்தர் கடைசி நாள் தருவான்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்துட்டு இப்போ நம்முடைய பயத்தை நீங்கி போறதுக்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவை. 2வது, நம்ம ஓட்டம் ஓடி நம்ம வந்துட்டு ஓட்டம் ஓடி நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு, நம்ம ஓட்டத்தை முடிப்பதற்கு தேவ பலன் நமக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. 3வது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல 8வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1:8 அவங்க சொல்ற, பரிசுத்தாவி உன்னிடத்துல வரும்போது நீ பலன் அடைந்து அப்படின்னு சொல்றார். அப்ப வந்து பரிசுத்தாவி உன்னிடத்துல வரும்போது பலன் அடைந்து அங்க என்ன சொல்றாரு, எருசலேமிலும் யூதேயாவிலும் அவர் சொன்னார், பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவும் முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாட்சியாக ஜீவிக்க, நமக்கு இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் சாட்சியா ஜீவிக்கணும்னா அந்த பலன் நமக்கு தேவை.
ஆமென் சொல்லுங்க. எருசலேமில் சாட்சி. அப்போ வந்து எருசலேம் சாட்சினா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலமா சாட்சி கொடுத்தாங்க. அப்ப அவங்க எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாச்சு. காரணம் எருசலேமில் அவங்க சாட்சியா வந்து என்ன பண்ண சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென் அல்லேலூயா. அதே 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் பாருங்க. அங்க எருசலேமில் நடந்த சம்பவம் அது அங்க எழுதப்படுது. 39வது வசனம். யூதருடைய தேசத்திலும் 10:39 யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிலும். அப்ப பேதுரு சொல்றாருங்க, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளில் தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எருசலேமில் அவரை குறித்து என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. சாட்சியா ஜீவிக்க பலன் தேவை. அந்த சாட்சியை போய் அங்க சொல்றாரு பேதுரு. கொர்நேலியு வீட்டுக்கு போய் பிரசங்கிக்கும் போது அங்க மக்கள் வந்திருக்கிற மக்கள் மத்தியில அங்க வந்து என்ன பண்றாரு? பேதுரு அப்படி பிரசங்கிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் எருசலேமில் சாட்சி சொல்றாரு. இங்க வந்து சொல்றாரு யூதேயாவிலும் சாட்சி அப்படின்னு சொல்றாரு. யூதேயாவிலும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 10:22 வாசிக்கும் போது அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த கொர்நேலியு யார் அப்படின்னா நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய என்று சொல்லி அங்க வந்து சாட்சி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்க போய் பேதுருக்கிட்ட இப்படி சாட்சி கொடுக்குறாங்க. அவர் கூட்டு வரத்துக்கு போகும்போது அந்த கொர்நேலியு குறித்து அவருடைய சாட்சி சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப யூதேயா முழுவதிலும் அப்போ அந்த கொர்நேலியு ஒரு நல்ல ஒரு சாட்சி பெற்றவனா இருந்ததை குறித்து அங்கே பேதுருக்கிட்ட இந்த சாட்சிகளை அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. 39வது வசனம் அதான் சொல்கிறார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யூதேயாவிலும் சரி எருசலேமிலும் சரி நாங்கள் சாட்சி அப்படின்னு சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ 3வது சமரியாவிலும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து யூதேயா முழுவதிலும் மாத்திரமல்ல சமரியாவிலோன்றார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 8:25 அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 25வது. இவ்விதமாய் அவர்கள் சொன்ன பின்பு சமாரியாருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. அல்லேலூயா. அப்ப சமாரியில அநேக கிராமங்களில் போய் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. ஆமென். அப்ப பிலிப்பு அந்த கந்தக மந்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கந்தக மந்திரிக்கு அங்க வந்து பிலிப்பு மூலமாக வந்து என்ன பண்ண ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது. அவனை வழி நடத்துறாரு. அப்ப வந்து சுவிசேஷம் சமரியா முழுவதிலும் போய் என்ன பண்றாரு? அவருடைய வசனம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சமரியாவிலும் உங்களுடைய சாட்சிகள் வந்து அந்த அப்போஸ்தலருடைய சாட்சிகள் வந்துட்டு என்ன பண்ணுது? பிரபலமாகுது. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா அப்ப எருசலேம் என்பது நம்ம ஊர்ல, 2வது யூதேயான்றது நம்மளுடைய மாநிலத்துல, அப்ப சமரியா என்பது நம்முடைய நாட்டுல. ஆகவே பூமி எங்க அப்படின்றது உலகம் எங்கிலும் போய் சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் சீத்தர்கள் வந்து அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அப்படி எருசலேம்ல யூதேயாவில் அப்படி வந்துட்டு சிதறப்பட்டவங்க எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அப்படி சிதறப்பட்டு போனதுனால்தான் அப்போஸ்தலர்கள் வந்து எருசலேமில் மட்டுமல்ல, யூதேயா சமரியாவிலும் மட்டுமல்ல, நம்ம இந்தியாவுக்கும் வந்து என்ன பண்ணாரு? தோமா வந்து என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை அறிவிச்சார். பூமி எங்கும் என்ன பண்ணுங்க? சகல ஜனங்களுக்கும் என்ன பண்ணாங்க சொல்றாரு? பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீன்னு சொன்னார். அந்த கடைசி வரைக்கும் சாட்சியா வந்து என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்ந்து முடிச்சு போனாங்க. ஆமென் சொல்லுங்க. அதான் 23ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்று ராத்திரிலே கர்த்தர் பவுலருகே நின்று, பவுலே திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலே
சாட்சி கொடுத்ததை போல ரோமாவிலே சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம். ஆமேன்னு சொல்லுங்க. பவுல் வந்துட்டு அவ்வளவுதான், அவர் வந்துட்டு என்ன பண்ண கொல்றதுக்கு திட்டம் பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நைட்ல போய் தட்டி எழுப்புறாரு, நீ இந்த எருசலேம்ல மாத்திரமல்ல ரோமாபுரியிலே நீ என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் அப்படின்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அவன் மரணத்தை பயத்தை குறித்து என்ன பண்ணல, அவன் பயப்படல. அங்கேயே நீ போய் சொல்ல போற, இன்னைக்கு உன் வாழ்க்கை என்னோட முடிப்புன்னு நினைக்கிறியா, இங்கல்ல உன் சாட்சி அங்கேயும் போய் சொல்லணும் என்னை குறித்து அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, இரவுல அவனுக்கு தட்டி இது பண்றாரு. ஆனா 40 பேர் என்ன பண்ணிடுறாங்க, ராப்பெல்லாம் வந்து இப்ப நான் அவளை கொல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லி விரதம் பண்ணிக்கிறாங்க 40 பேருக்கு மேலானவங்க. ஆமே. ஆனா அவங்க மத்தியில கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அவளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி இங்க மட்டுமல்ல ரோமாபுரியிலும் எனக்கு குறித்து சாட்சி கொடுக்கணும் ஆண்டவர் அனுப்புறாரு. ஆமே. அல்லேலூயா. அப்படி பூமி எங்கும் கர்த்தர் நம்ம சாட்சி, அப்ப சாட்சியாக ஜீவிக்கிறதுக்கு ஆவியானவர்களுடைய பலன் நமக்கு தேவை. நம்ம ஓட்டத்தை நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடி நம்ம ஜெயம் எடுக்க, அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு ஆண்டுடைய பலன் தேவை. ஆகவே வந்து அப்ப பயத்தை நீக்குவதற்கு நமக்கு தேவையான பலன் நமக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 138 சங்கீதத்துல அழகா ஒரு வசனம் சொல்லுது. 3வது வசனம் நினைக்கிறேன், வாசி பாருங்க. சங்கீதம் 138 சங்கீதம் 138 சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நம்ம கூப்பிடும் போதில் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்குறாரா? அல்லேலூயா. கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா ஏதோ சம்திங் ராங், நம்ம கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கடவுள் மேல எல்லாம் பாயிண்ட் இல்ல, நம்ம கிட்ட தான் குறை இருக்குது. ஆமே. அதான் சொல்றாரு, நான் கூப்பிட்டனால எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே நீர் எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆத்துமாவில பலன் தந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், தைரியப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இந்த சரீர பிரகாரமா பலவீனங்கள் வரும், ஆனா போகும். ஆனா ஆத்துமா பலவீனப்பட்டு வச்சுன்னா ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, சோர்ந்து போயிடுவோம். அதுல இருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல, அதன் மத்தியில கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்தாதான் ஆண்டுடைய பலன் வரும்போதுதான் நம்ம எழுந்து தைரியமா நம்ம செயல்பட முடியும், அடுத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இந்த மனமகிழ்ச்சியான அந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் கூப்பிட்ட நாளிலே எங்களுக்கு பலன் தந்து எங்களை ஆண்டவரை துதிக்கிறோம். எங்களுக்கு மறு உத்தரவு அருளினீர், எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்தினீர் என்று பவுல் சொன்னதை, தாவீது சொன்னதை போல ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவரோ பலனடைந்து கழுகுகளை போல சட்டையெடுத்து எழும்புவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் இடைப்படாதீர்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவரை துதிக்கிறோம். கழுகுக்கு ஒப்பான ஒரு உன்னத பலனை ஒவ்வொருவருக்கும் நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோங்க. தாவே நமக்கு சோத்திரிக்கிறோம். சங்கீதம் 37:9 வாசிக்கிறோம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனா ஆண்டவரை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி உங்களுக்கு என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள, புகழை சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவரை கர்த்தாவை ஜனங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி சமூகத்துல அந்த பயங்கள் எல்லாம் நீங்கி போக, ஆண்டவரை ஆத்துமாவில பலன் அடைய ஆண்டவரை துதிக்கிறோம். ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிக்க, பலவீன நேரத்துல பவுல் சொன்னதை போல, நான் பலவீனமாய் இருந்தாலும் கூட நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொன்னதை போல, அப்படிப்பட்ட அந்த பலனை கர்த்தராகிய தேவன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று பவுல் சொன்னதை போல, அப்படிப்பட்ட அந்த உன்னத பலனை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது நீ பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகளாய் விளங்க கர்த்தர் போதுமான அந்த பலனை நீங்க தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அப்படி சமூகத்துல மணிக்கணக்காய் காத்திருந்து அந்த பலனுக்காக காத்திருக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு உன்னத பலனை நீங்க தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்சாகமான ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமா நீங்க உடைத்திரும்படி ஜெபிக்கிறோம். இப்படி சமூகத்துல காத்திருக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, வேதத்தை வாசிக்காதபடிக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை காத்திருக்காத அன்று சோர்வுகளையும் பலவீனங்களையும் கொண்டு வந்து பலவீனப்படுத்துற பொல்லாத அந்த சாத்தானை கர்த்தராகிய தேவனில் கடிந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க கிரியை செய்வீராக.
ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே துதிக்கிறோம். எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அக்கினியை இறக்கும் தெய்வமே தெய்வம் என்று சொன்னபோது என்னை கேட்டறலும் கேட்கும் போது ஆண்டவரே எலியாவு எங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததை போல அப்படி ஜெபிக்கும் போதே கட்டுகள் அறுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள் மறைந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற எல்லா சோறு பலவீனங்கள் எல்லாம் அகற்றி போட்டு ஒரு உன்னத பலனை ஒவ்வொருக்கும் நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளை கொண்டு வந்து பலவீனப்படுத்துகிற பொல்லாத சாத்தானை கர்த்தராகிய தேவன் நீர் இப்பொழுதே கடிந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனுடைய விரலை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரத்தை விட்டு அகற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க உன்னத பலனை தந்து நீங்க வழிநடத்தி தைரியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரு ஆண்டவரை துதிக்கிற அந்த அப்போஸ்தலர், ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை நசனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செய்கைகளை வல்லமைகளை எல்லாவற்றையும் கண்டு அனுபவிச்சு அவர்களும் ஆண்டவரை என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரிகளை காட்டிலும் பெரிதானவர்களை செய்வார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பிறகு அவங்க பலனை மேல பலனை பெற்றுக்கொண்டு உலகம் எங்கிலும் போய் ஜீவனுள்ள சாட்சியாய் விலகிறதை போல அப்படி விளங்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நம்முடைய கிருபையுள்ள வசனத்தை நீங்க உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியை செய்வீராக. தடைகளை இயேசுவின் நாமத்தினால் உடைத்திரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு உன்னத பலனை நீங்க தந்து வழிநடத்துவீராக. எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களை கொண்டு வந்து ஆண்டவரை துதிக்கிறோம். தூக்கம் மயக்கங்களை கொண்டு வந்து ஜெபிக்காதபடிக்கு, வேதத்தை வாசிக்காதபடிக்கு, தியானிக்காதபடிக்கு, உடைய சமூகத்துல மணிக்கணக்காக காத்திருக்காதபடிக்கு பலவீனத்தை உண்டாக்குற பொல்லாத சாத்தானை கட்டி வச்சுக்கிற பொல்லாத சத்துருடைய கிரியெல்லாம் அழிக்கப்படபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தை தேடி துதிச்சு ஒரு கூட்டமான மக்களுக்கு உடைய சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்காதபடிக்கு தடைபடுகிற பொல்லாத அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் அகற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க கிரியை செய்வீராக. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே. பவுல் சொன்னதை போல அப்படிப்பட்ட அந்த உன்னத பலனை நீ தந்தருளபடி நாங்க ஜெபிக்கிறோம். கிரியை செய்யுங்க. நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பேராய் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. வரத்தட்டப்பட்டவர்களை கர்த்தர் சந்தித்து உணர்வுள்ள ஆவியை தூண்டி கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் ஆட்கொள்ளும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்காலம் நம்ம அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மள நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.